ஒரு நகர பேருந்தில் எரிபொருள் திறனை மேம்படுத்த எது உதவுகிறது? நிலையான வேகத்தை பராமரித்தல். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையின் சாலை அடையாளங்களை பொறுத்துக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3, 4, 5, 1, 2 அதுதான் ஆன்சர். நிர்ணயிக்கப்பட்ட வேக வரம்பை மீறினால் ஏற்படும் சட்டப்பூர்வ விளைவு என்ன? மேற்கூறிய அனைத்தும். பின்வரும் அடையாளம் எதை குறிக்கிறது? வழிவிடுங்கள். தானியங்கி டிரான்ஸ்மிஷனில் ஓவர் டிரைவ் கியரின் நோக்கம் என்ன? அதிவேகத்தில் எரிபொருள் செயல்திறனை மேம்படுத்த. பின்வருவற்றுள் எது டிரான்ஸ்மிஷன் அமைப்பின் ஒரு பகுதியாக இல்லை? ஸ்டியரிங் வீல்கள். எச்சரிக்கை பலகையின் வடிவம் எது? முக்கோணம். கனரக வாகனங்கள் எந்த சேஸில் அமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது? முன் என்ஜின் பின்புற இயக்கம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். வாகனத்தின் முன் முனையத்தில் இருந்து முன்சக்கரத்தின் மையம் வரை உள்ள தூரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முன்புற ஓவர்ஹேங் அது ஆன்சர். முன்புற ஓவர்ஹேங் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பின்வருவனவற்றுள் வாகன சட்டகத்தின் முதன்மை செயல்பாடு எது? கட்டமைப்பு ஆதரவை வழங்குதல். ஸ்பார்க் இக்னிஷன் என்ஜின் மற்றும் கம்ப்ரஷன் இக்னிஷன் என்ஜினின் முக்கியமான வித்தியாசம் என்ன? இதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். எஸ்ஐ என்ஜினில் ஸ்பார்க் பிளக் பயன்படுத்துகிறது. சிஐ என்ஜினில் கம்ப்ரஷனை அடிப்படையாக கொண்டு எரிபொருளை எரிக்கிறது. ஆவண்ணா தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்டியரிங் வீலை ஸ்டியரிங் பாக்ஸுடன் இணைக்கும் தொகுப்பு எது? ஸ்டியரிங் காலம். பி தான் ஆன்சர். ஆவண்ணா. பிரேக்கிங் பெடலிலிருந்து பிரேக்கிங் இயக்கத்திற்கு விசையை அனுப்புவதற்கு பொறுப்பானது எது? மாஸ்டர் சிலிண்டர் தான் ஆன்சர். ஏன்னா அது வந்து பிரேக் லிக்விட் மூலமாக போனாலுமே ரெண்டை கம்பேர் பண்ணும்போது மாஸ்டர் சிலிண்டர் தான் அதோட மெயின் பர்பஸை பண்ணுறது மாஸ்டர் சிலிண்டர் தான். சஸ்பென்ஷன் அமைப்பில் ஸ்டெபிலைசர் பார் செயல்பாடு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூலையில் திருப்பும்போது வாகனத்தின் சாய்வை குறைத்தல், அந்த ஆங்கிளை குறைக்கிறது. பெட்ரோல் இன்ஜினில் ஸ்பார்க் பிளக்குகளுக்கு உயர் மின்னழுத்தம் வழங்கும் தொகுப்பு எது? இக்னிஷன் காயில். எந்த கருவி லெட் ஆசிட் பேட்டரியின் அடர்த்தி எண் அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அளவிட பயன்படுகிறது? அது வந்து ஆன்சர் வந்து ஹைட்ரோமீட்டர். டயர் குறியீட்டில் அஸ்பெக்ட் ரேஷியோ எதை குறிக்கிறது? டயரோட உயரம் மற்றும் அகலத்தின் விகிதம். ஆப்ஷன் பி த ஆன்சர். டயர் உயரம் அகலத்தின் விகிதம் தான் ஆன்சர். ஓகேங்களா? 6x4 என்பது வாகன வகைப்பாட்டில் எதை குறிக்கிறது? 6 சக்கரங்கள், 4 இயக்கப்படும் சக்கரங்கள். நிறுத்தப்பட்ட வாகனத்தை நகர்த்துவதற்கு முன் அதன் முதல் படிநிலை என்ன? கண்ணாடிகள் மற்றும் மறைமுக பகுதிகளை சரிபார்க்கவும். கடுமையான சரிவில் இறங்கும் போது எந்த வகையான பிரேக்கிங் பரிந்துரைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து என்ஜின் பிரேக்கிங். டிஸ்க் பிரேக்கிங் அமைப்பில் பிரேக் பேடுகளை டிஸ்க் மீது அழுத்துவதற்கு பொருத்தமான கூறு எது? ஆன்சர் வந்து காலிப்பர். டி தான் ஆன்சர், காலிப்பர். எந்த முறையால் ஒரு வாகனத்தை பிரேக்குகள் இல்லாமல் மெதுவாக நிறுத்தலாம் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து என்ஜின் பிரேக்கிங். எந்த வகை பின் ஆக்சில் அதாவது ரியர் ஆக்சில்னு சொல்லுவோம்ல, அதான் பின் ஆக்சில் சொல்லியிருக்காங்க தமிழில். கனரக வாகனங்களுக்கு மிகவும் பொருத்தமானது ஃபுல்லி ஃப்ளோட்டிங் ஆக்சில் தான் ஆன்சர். டி தான் ஆன்சர். கனரக வாகனங்களில் சக்கர சமநிலைப்படுத்துதல் அதாவது வீல் பேலன்சிங் சொல்லுவோம்ல, ஸோ எந்த செயல்பாட்டை வழங்குகிறது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதிர்வுகளை குறைத்து மென்மையான இயக்கத்தை உறுதி செய்ய. பி தான் ஆன்சர். டியூப்லெஸ் டயர்களுக்கு டியூப் டயர்களை விட முக்கியமான நன்மை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. திடீர் காற்றழுத்த இழப்பு ஏற்படாமல் பாதுகாக்கிறது. சி த ஆன்சர். நெக்ஸ்ட்டு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் ஃப்ளைவீலில் செயல்பாடு என்ன? சுழற்சி ஆற்றலை சேமித்து இன்ஜினின் செயல்பாட்டை சீராக மாற்றுதல். ஏ த ஆன்சர். என்ஜின் குளிர்மை அமைப்பில் அதாவது கூலிங் சிஸ்டத்தில் வந்து ரேடியேட்டரோட ப்ராசஸ் என்ன கேட்குறாங்க? குளிர்மையிலிருந்து ஹீட்டை காற்றிற்கு சேஞ்ச் பண்ணுறது. டி த ஆன்சர். எந்த வகையான உயவு அமைப்பு லூப்ரிகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, ஸோ அந்த எண்ணெயை உயவு அமைப்பை பகிர்வதற்காக ஈர்ப்பு விசையை அடிப்படையாக கொண்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. தெறிப்பு உயர்வு. பெரும்பாலான வாகனங்களில் எரிபொருள் பம்ப் எந்த மூலத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது? டிரான்ஸ்மிஷன். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அமைப்பில் சின்க்ரோனைசர் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. சக்தி பரிமாற்றம் முன் கியரின் வேகத்தை பொருந்தச் செய்தல்.